ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். யங் மேல் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு சந்தோஷமான இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசண்டாக அப்படிங்கிற இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. அதில் 2 போஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் 12th ஸ்டாண்டர்ட். அடுத்த போஸ்ட் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். மெடிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஃபார்மசிஸ்ட்டுக்குன்னே போஸ்ட், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி இன் ஃபார்மசின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிஃபார்ம், பிஃபார்ம் இவங்க எலிஜிபிள். இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. ஒரு யங் ஃபார்மசிஸ்ட் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஃபார்மசிஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேல் கேண்டிடேட் மட்டும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் கலந்துக்க முடியும். இந்த ரேலியில் நீங்கள் கலந்துக்க முடியும் மேல். ஸோ இதுக்கான வென்யூ எங்கே இந்த ரேலி நடக்குது அப்படின்னா மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், அட்ரஸ் பிடி உஷா ரோடு, ஷெனாய்ஸ், எர்ணாகுளம், கொச்சி டிஸ்ட்ரிக்ட், கேரளா. ஸோ இந்த அட்ரஸில் தான் ரேலி நடக்க போகுது. என்னைக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலி என்னைக்கு அப்படின்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு 12th குவாலிஃபிகேஷனுக்கு February 1 நடக்குது. February 1 and 2, 3, 4 அந்த டேட்டில் நடக்குது. எஸ்பெஷலி ஃபார்மசிஸ்ட்டுக்கு அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. என்னைக்கு அப்படின்னா 4th February and 5th February 2 நாளைக்கு இந்த ரேலி நடக்க போகுது. அதுக்கான வென்யூ அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்ரஸில் 2 நாளைக்கு 4th and 5th February 2 நாளைக்கு நடக்க போகுது. ஸோ ரிப்போர்ட்டிங் டேட் நாம் 4th அன்னைக்கு காலையிலே அங்கே அப்பியர் ஆகிருக்கணும் அந்த ரேலியில், புரியுதுங்களா? ஸோ ஓகே. ஸோ இதில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்க முடியாது. அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் இந்த ரேலியில் கலந்துக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்டு பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும். மற்ற நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், நார்த் இந்தியன் கேண்டிடேட்ஸ் கலந்துக்க முடியாது. இது ஒரு தமிழியன்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ செகண்ட் இதில் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியம், நல்ல கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு ஏஜ் நல்ல கவனிங்க. நீங்கள் அன்மேரிடு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 3rd July 2001 to 3rd July 2006 இருக்கணும். அதாவது 3 ஜூலை 2001 3 ஜூலை 2006 உங்கள் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அன்மேரிடாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா 3rd July 2001 to 3rd July 2004 உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் டேட் இந்த டேட்டுக்குள்ளே, இந்த இயர்க்குள்ளே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ரேலிக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் பார்த்தாச்சு. ஸோ ஓகே, நாம் ஏஜுக்குள்ளே, அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே வரோம். ஓகே, வரோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன். ஆல்ரெடி சொன்னது போல் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு +2 குவாலிஃபிகேஷன். நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்னது +2 படிச்சிருக்கணும். அதில் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஃபஸ்ட். ரெண்டாவது, இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் நம்மளுடைய, அதாவது 12th மார்க் 50% மேலே வாங்கியிருக்கணும். 49.9 இருந்தால் கூட நாம் எலிஜிபிள் இல்லை. அதை ரவுண்ட் ஃபிகராக 49 தான் எடுத்துக்குவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக மனசில் வச்சுக்கோங்க.
நம்ம 12th மார்க் வந்து ஆவரேஜ் மார்க் வந்து 50% மேலே வாங்கியிருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்து இது வந்து ஆவரேஜ் 50% எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்து இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் 50% மேலே மார்க் வாங்கியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி படிச்சிருக்கணும். டோட்டல் ஆவரேஜ் மார்க் மோர் தென் 50% வாங்கியிருக்கணும். அடுத்தது வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் 50%க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணும். அடுத்தது டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் படிச்சிருக்கணும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறது, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு டிஃபார்ம் அவங்க டிப்ளமோ கொடுத்துருக்குறாங்க, டிஃபார்ம் அண்ட் பிஎஸ்சி இன் ஃபார்மசி கொடுத்துருக்குறாங்க, பிஃபார்ம் 2 பேரும் எலிஜிபிள். உங்களுடைய ஆவரேஜ் மார்க் டிஃபார்ம் அண்டு டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் ஆவரேஜ் மார்க் வந்து 50%க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, 50%க்கு மேலே இருக்கணும். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் வந்து லைவில் இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஏஜ், அந்த ஏஜுக்குள்ளே வர்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய +2 அண்டு டிப்ளமோ ஆர் டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் மோர் தென் 50% அண்ட் இங்கிலீஷில் வந்து 50%, அப்புறம் நீங்கள் படித்த சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் ரெண்டுலேயும் நீங்கள் ஃபிட் அப்படின்னா அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாமே வந்து மேண்டேட்டரி. கண்டிப்பாக இது எல்லாத்துலேயும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும், ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் இந்த ரேலிக்கு நாம் எலிஜிபிள். ஓகே, ஸோ உங்கள் எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, உங்கள் ஏஜும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் அவங்க என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னா, முதல்ல முக்கியமானது வெயிட். இந்த வெயிட் வந்து உங்கள் ஏஜ் அண்ட் ஹைட்டுக்கான வெயிட்டாக இருக்கணும். அதனுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் பார்ப்பாங்க. வெயிட் வந்து உங்களுடைய ஏஜுக்கும் ஹைட்டுக்கும் தகுந்த வெயிட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து எங்கே அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். ஸோ அதனால் இந்த மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி அண்டு ஏஜ் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய செஸ்ட் சர்க்கம்ஃபரன்சஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்டு செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் மஸ்ட் அட்லீஸ்ட் மினிமம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 77 அண்டு செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து மினிமம் மஸ்ட் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஒரு குட் ஹியரிங் அண்டு குட் டென்டல் அண்டு கம், அது நல்ல குட் கண்டிஷனில் இருக்கணும். உங்களுக்கு ஹியரிங் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஹைட்டு வந்து மினிமம் 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். மினிமம் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி ஐ உங்களுடைய விஷனும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணுறது வந்து என்னது ஹியரிங், டென்டல், விஷன். ஓகேங்களா, இது 3 செக் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸும் இருக்கக்கூடாது. அதாவது கேன்சர், ஸ்ட்ரோக், ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிக்ஸ், இது போல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ், கம்யூனிகபிள் டிசீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அட் த டைம் ஆஃப் ரேலி. ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ், லெப்ரசி. ஸோ இது போல் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து விஷனில் வந்து ஐ மேக்ஸிமம் லிமிட் ஆர்இ வந்து +or-3.5D ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, +or-3 நாட் எக்ஸிடிங் 3.5க்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா, ரிஃப்ராக்டிவ் எரர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கலர் விஷன் CP2ல இருக்கணும். அதே மாதிரி விஷன் அக்யூட்டி வந்து 6/36 ஈச் ஐக்கு வந்து விஷன் அக்யூட்டி வந்து 6/36. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இதெல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா, உங்களுடைய ஹைட், வெயிட், உங்களுடைய ஹியரிங், உங்களுடைய டென்டல் ஹெல்த், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நான் கம்யூனிகபிள் அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கக்கூடாது. அதே போல் உங்கள் விஷன் நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுடைய ஏஜும் வந்துருச்சு, எஜுகேஷனும் அதுக்குள்ளே வர்றீங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கான டெஸ்ட் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. ஸோ 1 by 1 ஃபில்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. 1 by 1 ஃபில்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு ஏஜ்
கண்டிப்பாக அந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்தது உங்களோட எஜுகேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் வரணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. இதில் பாருங்கள், அவங்க சும்மா பேசிக்ஸாக தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங். அந்த ரன்னிங் வந்து கிட்டத்தட்ட 7.5 நிமிஷத்தில் 7 minutes 30 seconds வந்து 1.6 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். கிட்டத்தட்ட 7.5 நிமிஷத்தில் வந்து 1.5 கிலோமீட்டர் நீங்கள் ஓடி இருக்கணும். அதே சமயம் 10 புஷ்அப்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்டான்னு பார்ப்பாங்க. 10 புஷ்அப் அண்ட் தென் 10 டைம் சிட்அப்ஸ், அதுக்கப்புறம் 20 ஸ்குவாட்ஸ் இதை வந்து பார்ப்பாங்க. இதுக்குன்னு ஒரு தனி அந்த ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து 10 புஷ்அப்ஸ் 10 சிட்அப்ஸ் அண்டு 20 ஸ்குவாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது யூ ஆர் எலிஜிபிள் டு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், எஜுகேஷன் அண்ட் ஏஜில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ நம்ம ஃபார்மசிஸ்ட்டுங்கிறதுனால ஃபார்மசி ரிலேட்டடாக ஃபார்மசி பேக்ரவுண்டில் இருந்து வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம் வந்து காமன் ஃபார் ஆல் மெடிக்கல் அசிஸ்டண்ட் அண்டு ஃபார்மசிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து. ஸோ கிட்டத்தட்ட 50 MCQs வந்து கேட்பாங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் 50 MCQs கேட்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 45 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும். புரியுதுங்களா? இங்கிலீஷில் தான் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் ஆல்சோ ஹிந்திலையும் இருக்கும் கொஷின்ஸ் பேப்பர். அதில் வந்து இங்கிலீஷ்லேருந்து 20 MCQs கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 30 MCQs கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து பேசிக்ஸாக உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா சிம்பிளாக வெர்பு, சென்டென்ஸு, அப்புறம் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பேசிக்ஸ் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுதா, வெர்பு தெரியுதா, சென்டென்ஸ் தெரியுதா, உங்களால் வந்து மற்றவங்க இங்கிலீஷ் பேசும்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களா இங்கிலீஷில், இந்த மாதிரி பேசிக் லெவலில் தான் அவங்க வந்து MCQs வந்து கேட்பாங்க. இதிலிருந்து 20 MCQs, அதுக்கப்புறம் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 30 MCQs. ஸோ இங்கிலீஷ்லேருந்து தனியாகவும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 30 MCQஸ்லேருந்து தனியாகவும் எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. குமுலேட்டிவாக 50 MCQஸ்க்கு வந்து 50க்கு எவ்வளோ அவுட் ஆஃப் பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ்லேயும் தனியாக பார்ப்பாங்க, ரீசனிங்லேயும் வந்து தனியாக நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அன்றைக்கே வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. அன்றைக்கே வந்து மார்க்கும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மார்க், ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஓகே பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், 1 by 1 ஃபில்டர் பண்ணிகிட்டே வர்றாங்க. இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட், அதாவது டெஸ்ட் 2. இது போய் நீங்கள் வெப்சைட்டில் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட்டில் வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2ல் வந்து என்னென்ன எப்படி இருக்கும் இந்த டெஸ்ட் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸில் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகுவீங்களா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்லையும் நீங்கள் இது வந்து ஈஸி தான், இது ஈஸியாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து பெருசாக மேஜராக இருக்காது, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரியில் நம்ம இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணி முடிச்சிடணும். கோயம்புத்தூரில் ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்கும். அவங்க பேசிக்ஸாக என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் பார்ப்பாங்க, RBC, WBC, பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே வந்து CBC எல்லாமே பார்த்துருவாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எல்லாமே பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் யூரின் பார்ப்பாங்க. யூரினுடைய அப்பியரன்ஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, கலர் அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எல்லாமே பார்ப்பாங்க. கம்ப்ளீட் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளட் சுகர் பார்ப்பாங்க, ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் ரெண்டுமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சீரம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் RFT அண்ட் LFT, அதாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதில் வந்து யூரிக் ஆசிட், யூரியா, கிரேட்டினைன் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரே பார்ப்பாங்க, ECG பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து
இவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஜ், எஜுகேஷன், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ரிட்டனில் பாஸ் ஆகிட்டீங்க, அடாப்டிலிட்டி பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் 4th காலையில் அங்கே இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்பியர் ஆகிருக்கணும். போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கலர் பாஸ்போர்ட் சைஸ் இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்துருக்கணும். ரீசெண்டாக நீங்கள் போகும்போதே எடுத்துகிட்டு போயிருங்க. பழைய ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கக்கூடாது. 10 காப்பி இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸில் வந்து 10 ஃபோட்டோஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக 10th சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. எஸ்பெஷலி 10th மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் +2 சர்டிஃபிகேட் அண்டு +2 மார்க் ஷீட் வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபார்ம், பிஃபார்ம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். டிஃபார்ம், பிஃபார்ம் ரிலேட்டடாக என்ன அப்படின்னா, டிஃபார்ம், பிஃபார்ம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் மார்க் ஷீட் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். புரியுதுங்களா? ஸோ 10th மார்க் ஷீட் அண்ட் தென் 12th மார்க் ஷீட், டிஃபார்ம், பிஃபார்ம் மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிசி, அதுக்கப்புறம் வந்து மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பிசிஏல ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டு லைவில் இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரிஜினல் அண்டு 4 அட்டஸ்டட் காப்பி கொண்டு போயிருக்கணும். கண்டிப்பாக இது போகும்போது நீங்கள் டெஃபினட்டாக கொண்டு போயிருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஒரிஜினல் +4 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி நீங்களே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்தது வந்து டாமிசைல் சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஏன்னா வந்து யாரெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்டு பாண்டிச்சேரி. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டாமிசைல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதே சமயம் ஆதார் கார்டும் கொண்டு போயிருக்க. ஓகேங்களா? ஸோ ஒரு யங் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. நிறைய பேருக்கு ஒரு கனவு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அதே சமயம் உங்களுடைய சேல்ரி வந்து ஒரு நல்ல சேல்ரி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் பே தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுடைய சேல்ரி வந்து 14,600 ரூபா பர் மந்த். எந்த அலவன்ஸும் வராது. ட்ரைனிங் அப்போ 14,600 ரூபா. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நீங்கள் ரெகுலர் பே ஸ்கேல் வாங்குவீங்க. ஓகேங்களா? மிலிட்ரி ஸ்கேல் பே வந்து வாங்குவீங்க. பர் மந்த் வந்து 26,900 ரூபா வாங்குவீங்க. ப்ளஸ் அலவன்ஸ், நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது மோர் தென் 45,000 வந்து பர் மந்த் நீங்கள் சேல்ரி வாங்கலாம். ஸோ ஓகே டியர் யங் ஃபார்மசிஸ்ட், ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட் கேட்டருங்கிறதுனால நம்மளுடைய ஜாப் நேச்சர் வந்து டிஸ்பென்சிங், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டோர் இன்சார்ஜ், அதுக்கப்புறம் மெடிக்கல் டிவைஸ் அண்ட் மெடிக்கல் ட்ரக்ஸ் சப்ளை. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய ஜாப் நேச்சரும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you.